விழுப்புரம் பொது விநியோக திட்டத்திற்கென தனித்துறையை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் 2ஆம் நாளாக வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து விழுப்புரத்தில் இந்த சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக எடைத்தராசையும் நியாய விலைக் கடைகளில் உள்ள விற்பனை முனையத்தையும் இணைத்து சரியான எடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலமாக வழங்க வேண்டும். அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் எடையாளரை நியமனம் செய்ய வேண்டும். தாயுமானவர் திட்டத்தின் உள்ள பிரச்சினைகள் களையப்பட வேண்டும். அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கும் கழிப்பிட வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். ஓய்வு பெற்ற நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும். நியாய விலைக் கடை பணியாளர்களுக்கு நேரடியாக எழுத்தர் பதவி உயர்வு வழங்க வேண்டும். மகளிர் நியாய விலைக் கடையை அரசே நடத்தி அப்பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு அரசின் நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் 2ஆம் நாள் வேலைநிறுத்த போராட்டம் தொடங்கியது. இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 814 முழுநேர நியாய விலைக் கடைகளில் 610 கடைகள் மூடப்பட்டிருந்தன. இதன் காரணமாக நியாய விலைக் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்குதல் உள்ளிட்ட பணிகள் பாதிக்கப்பட்டன. வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து விழுப்புரம் நகராட்சி திடலில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் மாநில துணைத் தலைவரும் மாவட்ட செயலாளருமான கே. சம்பத் தலைமை வகித்தார். மாவட்ட தலைவர் கோபிநாத், பொருளாளர் ரஷீத், துணைத் தலைவர் பழனிவேல் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட இணைச் செயலர்கள் தனசேகரன், சம்சுதீன், துணைத் தலைவர்கள் கதிர்வேல், தங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து புதன், வியாழக்கிழமைகளில் வேலைநிறுத்த போராட்டமும் கோட்டம் மற்றும் வட்ட அளவில் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என்று சங்கத்தினர் தெரிவித்தனர். இந்த முழுநேர கடைகளில் சுமார் 750 கடைகள் மூடப்பட்டுள்ளது. அனைத்து விற்பனையாளர்களும் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முக்கியமான கோரிக்கை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையும், சம்பளத்து 21/2/26 முடிய அன்றோடு காலாவதியாக பழைய ஓய்வூதியம், புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த கூறியும் குழு அமைக்கப்பட்டு இன்று வரை அரசுக்கு அறிவிக்கவில்லை. உடனடியாக அரசுக்கு அறிவித்து, அதாவது இங்கு பணிபுரிபவர்கள் +2 தகுதி கல்வி தகுதி உடையவர்கள், அரசின் சட்டத்தின்படி அவர்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்கேலில் இருக்க வேண்டும் என்று குறைந்தபட்ச ஊதியம், அடிப்படை ஊதியம் 19,500 ரூபாய்க்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த கோரிக்கை எந்த ஊதியமும் குறைக்காமல் அப்படியே அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் குறிவைக்கிறோம். இடையாளர்களுக்கு அவர்களுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு, அவர்களுக்கு கிராம அசிஸ்டன்ட் செயலாட்சியர் இருப்பாங்களே அவங்களுடைய செயலாளர் உண்டு அந்த சம்பளம் வழங்க வேண்டும். 16,500 ரூபாய்க்கு வழங்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்தி வருகின்றோம். இது நாளையும் இந்த போராட்டம் தமிழ் மாநிலம் முழுவதும் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கே. சம்பத், மாநில துணைத் தலைவர், மாவட்ட செயலாளர், விழுப்புரம் மாவட்டம்.